உன்னை உன்னை மனம் விரும்புதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே இடித்தாலே சுகந்தானடா நெஞ்சதும் முகந்தானடா மனம் விரும்புதே உன்னை உன்னை. மிஸ் ஆராதனா அதான் கூப்பிடுறாருல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? சரி போக வேண்டியதானே. குரு குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆரா வந்து வண்டியில ஏறு. குரு இல்ல அது பொண்ண வண்டியில ஏறுன்னு சொன்னேன். அரவிந்த் காலேஜ்க்கு டைம் ஆகுதுல, கிளம்பு. ஆரா பொண்ண வண்டியில ஏறுன்னு சொன்னேன். ஓகே சார், இதோ கிளம்பிட்டேன். ஆரா நான் கிளம்புறேன். ஆரா பாய். பாய் பாய் சீனியர். குரு பேருக்கு ஆக்சிடென்ட் இப்படி போட்டு திருகிட்டே இருக்க. உன்னை வந்து வண்டியில ஏறுன்னு சொன்னேன். இங்க பாராரா, பப்ளிக் பிளேஸ்ல எனக்கு கொத்த வைக்காத, ஒழுங்கு மரியாதையா வந்து வண்டியில ஏறிடு. ஐயோ சரி, நான் ஏறேன். போதுமா? போலாமா? வண்டி எடுக்கவா? சரி ஓகே, நான் கிளாஸ்க்கு கிளம்புறேன். ஆரா ஒரு நிமிஷம். என்ன? இல்ல எனக்கு புரியல, இன்னைக்கு எதுக்கு நீ இவ்வளவு சீக்கிரமா வந்து பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருந்த? இல்ல அது அசைன்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் எழுத வேண்டியது இருந்தது, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா வரலான்னு சொல்லியிருந்தாங்க, அதனாலதான் சீக்கிரமா போலாமேனு. இது இந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்புறது உனக்கு சீக்கிரம். குரு இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அதேதான் நானும் கேக்குறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்ச நாளா நானும் பாத்துட்டு இருக்கேன், நீ படுக்க என் கூட வண்டியில வரதே சுத்தமா அவாய்ட் பண்ணிட்டு இருக்க. நானா கூப்பிட்டாலும் ஏதோ வேண்டா வெறுப்புக்கு வர மாதிரி வர. என்னாச்சாரா உனக்கு? நானும் கொஞ்ச நாளா உன்னை பாத்துட்டே தான் இருக்கேன், நீ சுத்தமா சரியில்லை. இதோ இப்ப கூட நான் வரதுக்கு ஒரு நிமிஷம் லேட் பண்ணியிருந்தாலும் நீ அந்த அரவிந்த் கூட பைக்ல வந்திருப்பாதானே? குரு இப்ப எதுக்கு நீ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? ஏய், எல்லாம் சம்பந்தம் இருக்கிறதுனால தாண்டி கேக்குறேன். நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தாலும் நீ அந்த அரவிந்த் கூட பைக்ல ஏறி வந்திருப்பதானே? ஆரா உன்கிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லு. ஆமா, நீ வரதுக்கு லேட் பண்ணிருந்தானா கண்டிப்பா நான் அரவிந்த் கூட பைக்ல வந்திருப்பேன். போதுமா? என்ன, அரவிந்த் கூட பைக்ல வந்திருப்பியா? ஆமா கண்டிப்பா வந்திருப்பேன் தான். பஸ்ஸோ ஆட்டோ எதுவும் வரலனா அரவிந்த் கூட வர மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருந்தா கண்டிப்பா அரவிந்த் கூட வந்திருப்பேன். இப்ப அதனால உனக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு புரியல. என்ன வந்திருப்பியா? ஏய், கண்டவம் கூடயும் பைக்ல ஏறி நீ எதுக்கு வரணும்? ஏன் என் கூட வந்தா குறைஞ்சு போயிருவியா? குரு தேவையே இல்லாம சின்ன விஷயத்தை இப்படி எதுக்கு நீ கத்தி கத்தி பெருசாக்குறேன்னு எனக்கு சத்தியமா புரியல. இங்க பாரு, எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க. என்ன சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? குரு நான் உன் கூட தான் வருவேன், உன் கூட தான் வருவேன்னு குரங்கு குட்டி மாதிரி என் பின்னாடியே இறங்குன்னு சொல்ல கேட்காம என் கூட வந்தா ஆரா எங்க? இப்போ கண்டவன் கூட நான் பைக்ல வருவேன், உனக்கு என்னன்னு கேட்டுட்டு இருக்கை பண்ணி. என்னடா இதெல்லாம்? நீதானா இது? எனக்கு சத்தியமா புரியல. கொஞ்ச நாளா உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல. உனக்குதான் குரு ஏதோ ஆகிடுச்சு, அதனாலதான் இவ்வளவு சின்ன விஷயத்தான் இவ்வளவு பெருசா ஆக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு குரு, உனக்கு அரவிந்த் சீனியரை பிடிக்கலையா? அவர் கூட நீ பேசாம இரு. ஆனா எனக்கு அவர் கூட பேச பிடிச்சிருக்கு, பழகவும் பிடிச்சிருக்கு. இங்க பாரு, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். யாராவா இது? ஒரு காலத்துல என் பைக்ல ஏறாதடின்னு நான் சொன்னாலும் முடியாது, நான் வந்தா உன் கூட மட்டும்தான் வருவேன், வேற யாரு கூடயும் வரமாட்டேன்னு சொன்ன யாரா எங்க? இப்போ கண்டவனுக்காக என்கிட்ட சண்டை போட்டுட்டு போறான். ஆனா உனக்கு புரியலடி, இப்பெல்லாம் உனக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வர்றதுக்கு காரணமே அந்த அரவிந்த் தாண்டி. அவன் எப்படி நமக்குள்ள வந்தான், அவனாலதான் ஆரா உனக்கு எனக்கும் அடிக்கடி சண்டை வருது. அவனாலதான் உன்கிட்ட நான் அடிக்கடி சண்டை போடுறேன். யாரா ஏன் நீ இப்படி மாறிட்ட? என்னடி ஆச்சு உனக்கு? சாரி குரு, சாரி. நான் உன்னை விட்டு விலகணும்னு ட்ரை பண்றேன் குரு, ஆனா என்னால அது முடியல. இனிமே நீயா என்ன வெறுத்து விலகினாதான் உண்டு. அதனாலதான் உனக்கு பிடிக்காத எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அரவிந்த் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் குரு. வேணும்னே தான் குரு நான் அரவிந்த் கூட பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டே இருக்கேன். சாரி குரு, சாரி. என்ன இது, குருமுகம் சுத்தமா சரியில்லை. அப்படி என்ன நடந்திருக்கும்?
தெரியலையே, அவன்கிட்ட போய் கேட்டுடலாம். குரு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெனி. குரு, நீ இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ ஒன்று இருக்குன்னு. என்னாச்சு குரு? குரு, என்ன யோசிக்கிற? மனசில் ஒரு கவலை இருந்தால் அதை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது ஃபீலிங் பெட்டராக இருக்கும் குரு. ஆனால் நீ இவ்வளோ தூரம் யோசிக்கும் போதே தெரியுது என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பம் இல்லைன்னு. இட்ஸ் ஓகே குரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாச்சா அப்படிலாம் இல்லை ஜெனி. ஆக்சுவலாக மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஜெனி. ஏன்னா ஆராய் போல நடந்துக்கிறது எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுது. அட, நம்ம நினைச்சது இவ்ளோ சீக்கிரம் நடந்துருச்சா? நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்ல நினைச்சேன், அதுக்குள்ள நடந்துருச்சா? குரு, என்ன குரு, என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியலையே. இல்ல ஜெனி, உனக்கு நல்லா தெரியும்ல என் லைஃப்ல ஆரா எவ்வளவு முக்கியமானவன்னு. முன்னாடிலாம் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பண்ணவே மாட்டா. ஆனா இப்போ எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதே தான் பண்றான். நான் சொன்னாலும் அதை கேட்க மாட்டேங்கிறான். என்னோட பழைய ஆரா இப்படிலாம் இருக்க மாட்டா ஜெனி. ஆனா இப்போலாம் வர வர நடந்துக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. என்னை விட்டு ஆரா வேலைக்கு போற மாதிரி தோணுது ஜெனி. அது அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. அச்சோ, குரு, நீ ஃபீல் பண்ணுறதை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு ஃபீல் ஆகணும்ல. ஆனால் எனக்கு ஏன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நான் இதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தானே உன்னை விட்டு அவள் லைட்டாக விலக ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் முழுசாக விலகிடுவா. குரு, ப்ளீஸ் குரு, நீ ஃபீல் பண்ணாத. ஆரா உனக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஆரா எதுக்காக திடீர்னு உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறான் தான் எனக்கு சுத்தமாக புரியலை. அவள் உன்னை அவாய்ட் பண்ணுறான்னு எனக்கே தெரியும் குரு. ஆனால் ஏன் இப்படி பண்ணுறான்னு தான் தெரியலை. பாரு, நீ அவளால் எவ்வளோ கஷ்டப்படுறன்னு. இல்ல ஜெனி, நீ புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட ஆரா என்ன புரிஞ்சுக்கல ஜெனி. அது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. குரு, ரிலாக்ஸ் குரு. எனக்கு நல்லாவே புரியுது, சரியா? ஆராவும் சீக்கிரம் புரிஞ்சுப்பா. பாவம், அவ சின்ன பொண்ணுல, அதனால தான் இப்படிலாம் நடந்துக்கிறா. ப்ளீஸ் குரு, நீ ஃபீல் பண்ணாத. ஆனால் ஒன்று தான் குரு சொல்லுவேன். ஆரா உன்னை அவாய்ட் பண்ணுறானா, நீயும் அவளை பதிலுக்கு அவாய்ட் பண்ண வேண்டியதானே? எதுக்கு குரு தேவையில்லாமல் நீ ஆராக்காக இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நானே இப்போ தான் சான்ஸ் கிடச்சிது, அதை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கன்னத்துலேருந்து கையை தட்டி விட்டுட்டான். ஜெனி, என்ன பேசுற நீ? ஆரா என்ன அவாய்ட் பண்றா அப்படிங்கிறதுக்காக பதிலுக்கு என்ன அவாய்ட் பண்ண சொல்ற நீ? ஆமாம் குரு, அவள் ஒன்று அவாய்ட் பண்ணுறா. உங்ககிட்டேருந்து விலகி இருக்கணும்னு நினைக்கிறா. நீ மட்டும் எதுக்கு குரு ஆரா உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற? அவளுக்கு பிடிக்கல, அதனால நீயும் விலகி இருக்கலாம்ல குரு. இல்ல ஜெனி, இல்ல. யாரா குட்டி என் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அவ என்ன அவாய்ட் பண்றா, என்னை விட்டு விலகி இருக்கான்னு பதிலுக்கு என்னால அவாய்ட் பண்ண முடியாது ஜெனி. அவளை விட்டு விலகி இருக்கவும் முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, எப்பவுமே அது முடியாது ஜெனி, முடியாது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி குரு மனசை கலைக்கலான்னு பார்த்தா அது கல் மாதிரி இருக்கும் போல இருக்கே. இப்போதைக்கு கரையாது போல, ஆனால் கரைப்பார், கரைச்சா கல்லும் கரையும் சொல்லுவாங்க. கரைக்கிறேன் குரு, கரைக்கிறேன். அந்த ஆறாவை உங்ககிட்டேருந்து எப்படி பிரிக்கிறேன்னு மட்டும் பாரு. சரி, ஓகே ஜெனி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பரவாயில்லையே, நம்ம நினைச்சது சீக்கிரம் நடந்துரும் போல இருக்கே. அப்படி மட்டும் நடந்தா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. குரு, நீ எனக்கு மட்டும்தான். யாருக்காகவும் எதுக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் குரு. உனக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போக நான் தயாராக இருக்கேன். ஐ லவ் யூ குரு. மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் சொன்னேன்னு நீ மெடிக்கல் கேம்ப்க்கு வந்து ரொம்ப நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டேன். தேங்க்ஸ் மாமா. ஹலோ மேடம், ஒரு சின்ன திருத்தம். நீ சொன்னங்கிறதுக்காகலாம் நான் வரல. எங்களுக்கும் சோசியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, சரியா? அதோட நான் ஒரு டாக்டர் அண்ட் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது எனக்கும் பிடிக்கும், அதனால தான் வந்தேன். மற்றபடி நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காகலாம் நீயே அப்படியே ஓவராக பீத்திக்காத, சரியா? ஓ, சரி, ஓகே சார். நான் சொன்னதுக்காக நீங்கள் வரல, உங்கள் விருப்பப்பட்டு தான் வந்தீங்க, போதுமா? எது எப்படியோ கேம்ப் இந்த தடவையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதோட மாமா, உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பிகாஸ் நீ மட்டும் வராமல் இன்னும் கொஞ்சம் டாக்டர்ஸையும் கூப்பிட்டு வந்தல, அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் எப்போவுமே முதியோர் இல்லத்துக்கு மட்டும்தான் கேம்ப் வந்து பண்ணுவோம். ஆனால் இந்த தடவை அடிஷ்னலாக நிறைய பேர் இந்த கேம்பில் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு நீ கூப்பிட்டு வந்த டாக்டர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ரீசனே. ஸோ அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கேம்ப் முடிஞ்சிடும், ஓகேவா? ஓகே 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 மாமா. இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா கேம்ப் வந்து ஓவர் ஆகிரும். அது வரைக்கும் நீ உள்ளே போய் உட்காரு மாமா.
ஐயா டாக்டர் தம்பி இங்க சத்த வாயா. பாட்டி என்னைய கூப்பிட்டீங்க? ஆமாப்பா, உங்களை தான் கூப்பிட்டோம். நீங்க தானே செலியன் தம்பி? ம் ஆமா. உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அது எப்படிப்பா எங்களுக்கு தெரியாம இருக்கும்? தூரி பாப்பா எத்தனை தடவை உங்க போட்டோவை காட்டியிருக்கு. பாட்டி என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. தூரி என் போட்டோவை காட்டியிருக்காளா? ஆமாயா ராசா, உன் போட்டோவை எங்ககிட்ட நிறைய வாட்டி காட்டியிருக்கா. நான் கட்டிக்க போறவரு இவரு தானே சொல்லி சொல்லி. ஆமா கண்ணு, தூரி பாப்பா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். தூரி பாப்பா எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமாயா? நானும் என் புருஷனும் ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க பெத்த பசங்க பேர பசங்கன்னு யாரும் எங்களை கண்டுக்கல. உசுர மாச்சுக்கவும் தைரியம் இல்லையா? அதனால சோத்துக்கு வேற வழி இல்லாம நாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். பிறகு தூரி பாப்பா தான் எங்களை இந்த ஹோம்ல வந்து சேர்த்து விட்டுச்சு. உண்மையாமே சொல்றையா, மனசார சொல்றேன். தூரி பாப்பாவை கட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும். அதுவே எங்க தூரி மனசுக்கு அவன் நல்லா இருப்பா. ஆமா ராசா, தூரி கண்ணு மட்டும் இல்லைன்னா நாங்க உசுரோடவே இருந்திருக்க மாட்டோம். தூரி மாதிரி நல்ல மனசு உள்ள பொண்ணுக்கு உங்களை பார்த்தாவே தெரியுது ராசா கணக்கா இருக்கீங்க. நீங்க தான் அவளுக்கு சரியா இருப்பீங்க. ஐயோ என்ன தாத்தா, என்ன பாட்டி 2 பேரும் எதுக்கு பழறீங்க? கண்ணை தொடுங்க. அது ஒண்ணும் இல்லையா, அது ஆனந்த கண்ணு. எந்த நிலைமையிலையும் எங்க தூரி கண்ணை மட்டும் விட்டுறாதப்பா. ஏன்னா தூரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அதோட உங்க சோடி பொறுத்த வரைக்கும் பார்க்கவே அம்புட்டு அழகா இருக்கு. ஆமாயா ராசா, தூரி இங்க வரும்போதெல்லாம் எங்க எல்லார்கிட்டையும் உங்க போட்டோவை காட்டி இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படும். உங்களை போட்டோல பார்க்கும்போது நல்லவரா இருந்தீங்க. இன்னைக்கு நேர்லயும் பார்த்துட்டோம். தூரி கேட்க நல்ல மனசு உங்ககிட்ட இருக்கு. நீங்க 2 பேருமே உண்மையாவே நல்ல ஜோடியா, நல்ல ஜோடி. ஆமாயா ராசா, உன்னை நேர்ல பார்க்கும்போதே எங்க தூரிக்கு ஏத்த சரியான ஜோடி நீதானே எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. தூரி பாப்பா எங்களுக்கு மட்டும் நல்லது செய்யலையா, எங்களை மாதிரி எத்தனையோ வயசானவங்கள இந்த ஹோம்ல கூட்டிட்டு வந்து விட்டுருக்கு. அது நல்ல மனசுக்கு நல்லதுதாயா நடக்கும், நல்லதுதான் நடக்கும். மாமா தூரி எப்படி உன்னால இப்படி இருக்க முடியுது? நீ வீட்டில் என்கிட்ட அவ்வளோ சேட்டை பண்ணுவேன். நான் உங்ககிட்ட வெறும் சேட்டை மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்து எல்லாரும் உன்னை பற்றி பேசும்போது தான் தெரியுது நீ எவ்வளோ பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்குடி. உன்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ஆனால் அது எதுவுமே நடக்காதே தூரி, நடக்காதே. இந்த உலகத்திலேயே அதிர்ஷ்டம் இல்லாதவன் யாருன்னா அது நான் தாண்டி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லடி, இல்லை. மாமா மாமா உன்னதான் கூப்பிடுறேன், காதுல விழுதா இல்லையா? சொல்லு மாமா. உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? நீ கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். பார்த்தா எங்க தாத்தா பாட்டி கூட பேசிட்டு இருக்கேன். என்ன தாத்தா பாட்டி? டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, 2 பேருக்கும் சுகர் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால என்ன பண்ணணும், இனிமே டைமுக்கு சாப்பிடணும், அப்புறம் மாத்திரையெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கணும். ஓகேவா? கண்டிப்பா தூரி கண்ணு, கண்டிப்பா. ராசாத்தி தூரி, கேம்ப் தான் முடிஞ்சிருச்சுல, அப்ப நான் கிளம்புறேன். ஹாஸ்பிட்டல் வேற எனக்கு ஒர்க் இருக்கு. ஓகே மாமா, நீ கிளம்பு. அப்புறம் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் மாமா. நீ வந்ததுனால தான் இந்த மந்த் கேம்பை எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். பாட்டி தாத்தா, அப்புறம் நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆகுது. அப்புறம் தூரி சொன்ன மாதிரி தான் டைமுக்கு டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போ நான் கிளம்புறேன். ஐயா ராசா, ஒரு நிமிஷம்யா. சொல்லுங்க தாத்தா, என்ன? ஐயா ராசா, அது ஒண்ணும் இல்லையா, எங்க 2 பேருக்கும் வயசு ரொம்ப ஆயிட்டு. எப்ப வேணாலும் கடவுள் எங்களை கூப்பிடுவான். அதுக்குள்ளார எங்க தூரி கல்யாணத்தை எங்க கண்ணால பாக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்குயா. அது நிறைவேற்றுவியாயா? என்ன கண்ணு 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? உண்மையாதான் கண்ணு, உண்மையாதான். இவர் சொன்ன மாதிரி நாங்க மேல போய் சேர்றதுக்குள்ளார எங்க தூரி கண்ணோட கல்யாணத்தை பார்த்து விடணும். அது மட்டும்தாயா எங்களுக்கு ஆசை. ஏன்னா எங்க தூரி கண்ணு தான் ஒரு பேத்தி மாதிரி எங்களை எம்பட்டு காலம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. அது கல்யாணத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா, ரொம்ப ஆசை. மரகதம், நீ அந்த செயினை எடுமா. ஐயா, இது என்னோட பரம்பரை செயினியா. இது என் பேர பேத்திங்களுக்கு போய் சேரணும். ஆனா அவங்களுக்கா எங்களை பார்க்கறதுக்கே நேரம் இல்லையா. இப்போதைக்கு எங்களுக்கு பேத்தினா அது தூரி மட்டும்தான். அதனால இந்த செயினை உன் கையால நீ தூரிக்கு போட்டு விடியா.
அதுவே உங்க கல்யாணத்தை பார்த்த மாதிரி எங்களுக்கு அம்பட்டு சந்தோஷத்தை கொடுக்கும். என்ன பாட்டி, இந்த செயினை உங்களுக்கு தூரிக்கு கொடுக்கணும்னா நீங்களே போட்டு விடலாமே. ஐயா நீ சொல்றது சரிதான்யா. தூரிக்கு தான் இந்த செயினா நாங்க எப்பவோ கொடுத்திருந்திருப்போம். ஆனா எங்களுக்கு ஆசை அது இல்லையா. உங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நாங்க உசுரோட இருப்போமோ இருக்காதோ. அதாயா உசுரோட இருக்கும் போதே உங்க கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுயா, ஆசையா இருக்குது. அதனாலதான் உன் கையால தூரி கழுத்துல இந்த செயினை போட்டு விடுயா. அது போதுயா, அது போதும். எங்க தூரி கல்யாணத்தை பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு அம்பட்டு இருக்கும்யா, அம்பட்டு இருக்கும். அதுக்கு தான் சொல்றோம். ஐயா ராசா, யோசிக்காம எடுத்து போட்டு விடியா. எங்களுக்காக யா எங்க தூரி கல்யாணத்தை பார்க்க எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கோ இல்லையோ, அதனாலதான் ஐயா யோசிக்காம எடுத்து போட்டு விடுயா, போட்டு விடு. உனக்கு எஞ்சி கேக்குறையா. ஆமா ராசா, இந்த செயினை எடுத்து தூரி கழுத்துல போட்டு விடியா. எங்க கண் குளிர பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுயா, போட்டு விடியா. தாத்தா பாட்டி, எதுக்கு இப்ப 2 பேரும் அலறீங்க? இப்ப என்ன, அந்த செயினை நான் தூரி கழுத்துல போடணும், அவ்வளவுதானே. கொடுங்க, நான் போட்டு விடுறேன். ஐயா நான் சமாதான் சொல்றியா ஐயா? அப்ப இந்த ஐயா புடியா. முதல்ல எங்க தூரி கண்ணு கழுத்துல இந்த செயினை போட்டு விடியா, போட்டு விடு. கொடுங்க பாட்டி. ஐயா சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். என் பேரன் பேத்தி கல்யாணத்தை நேர்ல பார்த்த மாதிரி அம்பட்டு சந்தோஷமா இருக்கியா, அம்பட்டு சந்தோஷமா இருக்கு. ஆமாயா, என் மனசே இப்பதான் குளிர்ந்து போன மாதிரி இருக்கு. இங்க பாரு தூரி கண்ணு, டாக்டர் தம்பி கையால உனக்கு இன்னொரு தாலி ஏறினாலும் இதுதான் உனக்கு மொத தாலி. இதவும் கழுத்தை விட்டு எப்பவும் நீ கழட்டவே கூடாது. தாத்தா பாட்டி, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஹாஸ்பிட்டல் வேற போகணும், அதனால நான் கிளம்புறேன். சரியா சரி, நீ கிளம்பியா, பத்திரமா போயிட்டு வா. மாமா நில்லு மாமா, ஒண்ணுதான் நில்லு. என்ன மாமா, நான் கூப்பிட நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? என்ன என்னவா மாமா, இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்ததானே? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? அதுவும் அந்த தாத்தா பாட்டி 2 பேரும் இந்த செயினை உங்ககிட்ட கொடுத்து என் கழுத்துல போட சொல்லும் போது, நீ போட்டு விடும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சுன்னு தெரியுமா மாமா? ஏதோ இன்னைக்கு தான் நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தனே. ஓ, இதெல்லாம் உன்னோட செட்டப் தானே? பரவாயில்ல, நல்லா தான் செட் பண்ணி வச்சிருக்க. என்ன என்னோட செட்டப்பா? இது என்னோட செட்டப்பு. நான் என்ன செட் பண்ணி வச்சிருக்கேன்? அந்த தாத்தா பாட்டி கிட்ட நான் வரும்போது இப்படிலாம் பேசுங்க, இந்த மாதிரி ஒரு செயினை கொடுத்து அதை தாலின்னு சொல்லி கட்ட சொல்லுங்க, அப்படிலாம் சொல்லி கொடுத்து நீ தானே அவங்கள செட் பண்ணி வச்சிருக்க. மாமா அப்படிலாம் செட் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை, சரியா? அந்த தாத்தாவும் பாட்டியும் என் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க. அந்த அன்போட வெளிப்பாடு தான் இந்த செயின். அதனால தான் அவங்க இந்த செயினை உன் கையால் என் கழுத்தில் போட்டு விட சொன்னாங்க. உனக்கு எப்படியோ இந்த செயின் தெரியல, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செயின் தான் என்னோட தாலி. ஸோ இப்போலேருந்தே நான் உன் பொண்டாட்டி தான். இந்த செயினை நீ என் கழுத்தில் போட்டு விடும்போது நீ எனக்கு தாலி கட்டின ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. அதனால இப்போலேருந்தே நான் உனக்கு பொண்டாட்டி தான். என்ன நீ பாட்டுக்கு கல்யாணம் தாலி பொண்டாட்டின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அட ஆமா டாக்டர், என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட தாலி. அது மட்டும் இல்ல, உனக்கு எனக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கு. ஏன்னா இந்த செயினை உன் கையால நீ எனக்கு போட்டு விட்டுருக்க. அப்படி பார்த்தா நான் உன்னோட பொண்டாட்டி தானே. அதோட பாட்டி சொன்னது கேட்டல, உன் கையால எனக்கு தாலி ஏறினாலும் இந்த செயின் தான் எனக்கு முத தாலின்னு. அப்படி பார்க்கும்போது இதுதான் என்னோட தாலி. அதோட இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அப்புறம் நான் தான் உன்னோட பொண்டாட்டி. ஸ்டாப் இட் தூரி. சும்மா நான்சென்ஸ் மாதிரி தாலி கல்யாணம் பொண்டாட்டி அது இதுன்னு என்னென்னமோ உளறிட்டு இருக்க. இதோட இதை நிறுத்திக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். இங்க பாரு, இது வெறும் செயின் தான். அதுவும் அந்த தாத்தா பாட்டி ஆசைப்பட்டாங்க தான் உன் கழுத்துல போட்டு விட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல, சரியா? டாக்டரே, நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு முன்னவே தெரியும். ஆனா நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. அதோட இந்த கழுத்துல கறக்கு பாரு, இந்த செயின் தான் என்னோட தாலி. அப்புறம் நான் தான் உன்னோட பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஹே போதுடி, சும்மா நிறுத்துறியா? வார்த்தைக்கு வார்த்தை சும்மா பொண்டாட்டி தாலின்னு இதே சொல்லாத, கட்டுப்பாகுது. ஏன் சொல்லக்கூடாது? நீ தானே இந்த செயினை உன் கையால என் கழுத்துல போட்டு விட்ட. அப்போ இது தாலி தானே. அதோட அந்த பாட்டி இதை தாலியா நினைச்சுதானே உங்ககிட்ட கொடுத்தாங்க. நீயும் தெரிஞ்சுதானே இதை கழுத்துல போட்டு விட்ட. அப்போ இது தாலி தான். அதோட நான் உன் பொண்டாட்டி தான், பொண்டாட்டி தான், பொண்டாட்டி தான். ஓ,
அப்போ கல்யாணம் ஆகிட்டு நீ என்னோட பொண்டாட்டி அப்படிதானே? ஆமா, அதைத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்போ உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிட்டு நீ என்னோட பொண்டாட்டி. அப்போ பொண்டாட்டிங்கிற உரிமையை நான் எடுத்துக்கலாம் அப்படிதானே? மாமா என்ன சொல்ற, எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை, உனக்கு எனக்கும் எப்படியும் கல்யாணம் நடக்காது. நீ வேற எவனையாச்சும் தான் கல்யாணம் பண்ணிக்க போற. ஆனா இன்னைக்கு நான் உனக்கு சாதாரணமா போட்டுவிட்டு அந்த செயினை தாலி நான் தான் உன் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பொண்டாட்டின்னு சொன்னோன்னே அப்போ பொண்டாட்டிங்கிற உரிமையை எடுக்கணும்லம்மா. அதனாலதான் பேசாம நீ நைட்டு ரூமுக்கு வந்துரு. ஒரு நாள் மட்டும் என் கூட பொண்டாட்டியா இருந்துட்டு போயிடு. ஏன் சொல்றேன்னா வர்ற சான்ஸை எதுக்கு விடணும்? அதனால ஒரு நாள் பொண்டாட்டியா என் கூட இருந்துட்டு போயிடு. அப்புறம் போயிட்டு நீ எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, சரியா? என்ன என்ன வார்த்தை மாமா சொல்லிட்ட நீ? என்ன வார்த்தை சொல்லிட்ட? என் கூட ஒரு நாள் நைட்டு மட்டும் பொண்டாட்டியா இருந்துட்டு வேற எவனையாச்சும் போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ற? போதும் மாமா, போதும். இவ்வளவு நாள் உன் பின்னாடியே சிலின் மாமான்னு நான் சுத்தி சுத்தி வந்ததுக்கு என் மனச நீ சொக்குனூரா உடைச்சிட்ட மாமா, உடைச்சிட்ட. உனக்கு நல்லா தெரியல மாமா, என் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எப்படி மாமா உன்னால இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்க முடிஞ்சது? எப்படி கேட்க முடிஞ்சது? போதும் மாமா, போதும். சத்தியமா என்னால முடியல. நம்ம காதல மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் போராடலாம் மாமா. ஆனா உன்கிட்ட புரிய வைக்கிறதுக்கு நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன் மாமா. முடியல, என்னால சத்தியமா முடியல. போதும் மாமா, எல்லாம் போதும். இது வரைக்கும் நான் தான் உன் பின்னாடி நீ என்னதான் திட்டினாலும் என்ன பண்ணினாலும் உன் பின்னாடியே மாமா மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வந்திருக்கேன். எல்லாம் போதும் மாமா, போதும். போதும் மாமா, உன்னையும் சுத்தி சுத்தி வந்ததுக்கு வார்த்தையால என்ன எந்த அளவுக்கு கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கொன்னுட்டேன். போதும், எல்லாமே போதும். இனிமே இந்த தூரி உன்னை சுத்தி வரமாட்டான். உனக்கு நல்லா தெரியும் என் மனசுல நீ தான் இருக்கன்னு. உன் மனசுலயும் நான் தான் இருக்கன்னு உனக்கு தெரியும். இனிமே உன்னை தேடி நான் வரமாட்டேன் மாமா. உனக்கு நான் வேணும்னா நீ என்ன தேடி வா. சத்தியமா சொல்றேன் மாமா, நான் உன்னை தேடி இனிமே வரவே மாட்டேன். என் காதல் உனக்கு புரிஞ்சதுன்னா நீ என்ன தேடி வா. மறப்பதால் நீ